பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று முடிவடைந்த சூழ்நிலையில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமான தீர்மானம் மற்றும் செங்கோல் குறித்த தவறான வழிநடத்தலை பாராளுமன்றத்தை ஏற்படுத்திக்கு எதிரான ஒரு தீர்மானமும், நெய்யாறு இடதுகரை கால்வாயில் நீரை கொண்டு வருவதற்கு குறித்த தீர்மானம், இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த செயற்குழு கூட்டமானது திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில், திரு சிவராஜ் சிங் சௌஹான் அமைச்சர் அவர்களின் முன்னிலையில், அமைச்சர் திரு முருகன் அவர்களின் முன்னிலையில் மற்றும் அனைத்து கட்சியின் முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாயிருக்கிறது என்பதை குறித்து பல்வேறு தலைவர்கள் விமர்சித்து வரும் இந்த நேரத்தில், குறிப்பாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது உண்மையாகவே ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகத்தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொலையும் குற்றங்களும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்த சம்பவம் உண்மையாகவே தமிழகத்தை மாற்றி போடக்கூடிய ஒரு இடத்தில், சட்டம் ஒழுங்கை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் தான் அமைந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக பார்க்க முடிந்த ஒன்று. விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக பணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று எதிர்கட்சியின் தரப்பில் தொடர்ந்து வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில், இதையும் தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமகவின் வேட்பாளராக நிற்கக்கூடியவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. மக்கள் அந்த வாக்குகளை நிச்சயமாக அவர் கழித்து வெற்றி பெற செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அண்ணன் RS பாரதி அவர்கள் ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை படித்தவர்களுக்கு எதிராக வைத்திருக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக பட்டம் படித்தவர்கள் என்று பார்க்க போனால், படித்தவர்களே ஏதோ ரொம்ப தரம் குறைந்தவர்கள் என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். எனவே படிப்பு என்பது ஒரு அவசியமான ஒன்று அல்ல என்பது போன்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு வருங்கால சமுதாயத்தில் விதைக்க நினைக்கிறார். அது தவறான ஒன்று. அது குடும்பங்களுக்கும், பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் எதிரான ஒன்று என்று நான் பார்க்கிறேன்.